ஜாலியாக கேட்கும்போது, அண்ணா என்னண்ணே 4 வீடு நிறுத்திட்டீங்க, 4 பொண்டாட்டி வீடு, 5வது எப்போண்ணே அப்படிம்பேன். அடே தம்பி 4வது பொண்டாட்டிக்கு கராத்தே தெரியும்டா, வேணாம்டா விட்டுறா அப்படிம்பேன். இவர் ஒரு வயதானக்காரர், அவருடைய ஒய்ஃப் வந்து இவர் அடிக்கணும்னா அந்த அம்மா இப்படின்னு அடிக்குது, இப்படி அடிக்குது, அவ்வளோதான். ஓங்கி அடி அப்படின்றார் அங்கே இருந்தவர். இன்னும் சத்தமாக அடி, ஓங்கி அப்படின்னு. இந்த பக்கம் அடிக்கிறாங்க. ஓங்கி அடிக்கிற அடியில் எங்கே எனக்கு சத்தம் கேட்கணும், ஓங்கி அடி அப்படின்றாரு. அடிக்கிறே இல்லை, உன்னை நான் வந்து அடிக்கட்டுமா அப்படின்றாரு பாலா மைக்லேயே. இந்த அம்மா ஓங்கி ஒரு ஆறு அடிக்குது, அவர் கீழே விழுந்துட்டார். மயக்கம் வர்ற அளவுக்கு ஒரு அடி கொடுத்துருக்கு. இல்லை அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவருடைய ஆள் எப்போவுமே ரூமில் இருக்கும், இதில் இருக்கும், கூடவே இருக்கும். இங்கே சூர்யா இருப்பார், அங்கே லைலாவும் அவங்க 2 பேரும் இருப்பாங்க ரூமில். அதனாலே டென்ஷன் ஆகிறதும் உண்டு. சூர்யா சார் மண் எடுத்து அப்படி பூச சொல்வார் சார், இதெல்லாம் பூசிட்டு கருத்து போகணும் சார். அது வந்து மேக்கப்பில் இது பண்ணலாம், அதை மண்ணை எடுக்க தேவையில்லை, இருந்தாலும் அது பூசு, அதை பூசுறாவலை அப்படிங்கிற. உங்களுக்கு சினிமாவுக்கான ஒரு தன்மையை விட்டு இருந்தாலும் கூட இத்தனை விருதுகள் வாங்கலாம் அப்படின்னா ஃபிலிம் வேஸ்ட் பண்ணி என்னத்தை விருது வாங்குவீங்க நீங்கள்? 45 நாளில் முடிக்கிறேன்னா 40 நாளில் முடிப்பார். 80 லட்ச ரூபாயில் முடிச்சு தரேன்னா 75 லட்ச ரூபாயில் முடிச்சு கொடுத்துருவார். அதனால தான் உங்களுக்கு கேஎஸ் ரவிக்குமாரை வந்து நம்ம சூப்பர் குட் ஃபிலிம் இது பண்ண மாட்டாங்க, அவரை ஏற்றுக்குவாங்க உடனே. அவர் ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்ன எப்படி இருக்கேன்னு ஒரு தட்டுவார். இந்த நடிகை ஒரு சாதாரண நடிகை கூட இப்படி தட்டிக்கிட்டு இப்படி நிற்பார். கை தட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், மறுநாள்லேருந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க. கண்டினியூட்டியாக அந்த பொண்ணு அவள் ஓடி போயிட்டா சார் அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு நல்ல டேரக்டர் தான், திறமையான டேரக்டர் தான். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சாட்டிஸ்ட்டுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா, அடிக்கிறது திட்டுறது இதெல்லாமே ஒரு கலைஞனுக்கு அழகல்ல. நீங்கள் ஒரு நல்ல திறமையான டைரக்டர்னால் நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, எப்படி வேலை வாங்கணும்னு கற்றுக்குங்க, அவ்வளோதான். வேலை வாங்க தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான், அடிப்பான், திட்டுவான், கத்துவான். வணக்கம் சபிதா ஜோசப் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இயக்குனர் பாலா, ஓகே, கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்போவுமே வந்து ஒரு மாதிரியான நபர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்போ எப்படி இருப்பாருன்னெலாம் சொல்ல முடியாது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பார், அடிப்பார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிப்பார் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வந்து அந்த இதிலேயே பரதேசி படத்தோட அந்த மேக்கிங்லேயே காட்டியிருக்காரு. 2-3 பேர் அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டியிருக்காரு. அப்புறம் வரலட்சுமி வந்து இந்த ஒரு படம் அவர் எடுத்த படத்தில், தாரை தப்பட்டை படத்தில் வந்து ஏதோ எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு காட்சியில் எட்டி உதைச்சி அவங்களுக்கு எலும்பு உடஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது சமீபத்திலேயே செய்தி வந்து பார்த்திங்கன்னா வணங்கான் படத்தில் நடித்த ஒரு ஹீரோயின், முன்னாள் வணங்கான் சூர்யா அவர்கள் நடித்த அந்த வணங்கானில் நடித்த அந்த ஹீரோயின் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. வாபஸான வணங்கான். ஆமாம், அந்த வணங்கானில் வந்து ஹீரோயினை வந்து ஒரு அடித்தார். நான் நடிக்க வந்தேன், என் பின்னாடி இருந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தார், எனக்கு அந்த சீன் வரலை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் இல்லை, அவங்க ஒரு பேட்டியில் ஒரு சாதாரணமாக அதை சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி, என்ன மாதிரியான ஒரு நபர் பாலா அவர்கள், ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஒரு பக்கம் அவருடைய படங்கள், அவருடைய நடிகைகள் தேசிய விருது வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுது. இதோட பின்னணி என்னவா இருக்குது? அதாவது ரஜினி சார் ஒரு படத்தில் சொன்னார்ல, பேரை கேட்டால் அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி, பாலா கேட்டாலே பல பேர், பாலாங்கிற பேர் கேட்டாலே பல பேர் தெரிச்சு ஓடுறாங்க, பதறி ஓடுறாங்க. நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிடுங்க, வயிற்று வலின்னு சொல்லிடுங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள், எப்படியாவது அவர் படத்தில் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் தான் அது எல்லாமே. உங்களுக்கு விஷால் அதுக்கு பிறகு போகவில்லை, விஷால் கூப்பிட்டாலே ஐயா நான் இல்லவே இல்லை, உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி பாலாகிட்டே. ஆமாம், அடுத்தது உங்களுக்கு அந்த படத்தில் படாத பாடுபடுத்திட்டாங்களே, உங்களுக்கு அந்த கண்ணை இது பண்ணிவிட்டு அவன் ஏறக்குறைய ஒரு அரவாணி மாதிரி தான் அவர் நடிக்க வச்சுருப்பாங்க. படாத பாடுபடுத்திடுவார். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவன் நடிச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதுக்குன்னு சில புது ஆட்கள் இருக்கு, அவன் கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை, அவங்க விருப்பப்பட்டு வந்ததாக தானே சொன்னாங்க. அவர் பாலா படத்தில் நடிக்கணும்னு விருப்பப்பட்டு, பாலா படத்தில் நடித்தா ஒரு ஏதோ ஒரு இது வரும்னு நீங்கள் சொன்னீங்களே, தேசிய விருது வரும் அது வரும் அப்படின்னு தெரியாமல் தான், அக்கறைக்கு இக்கரை பச்சை தானே. இங்கேருந்து பார்த்தா பசுமையாக இருக்குதுன்னு நம்ம வந்த பிறகு தான் தெரியுது எத்தனை ஆடு இருக்குது, எத்தனை முதலை இருக்குது, எத்தனை இதை கடிக்க போகிறோம் அப்படிங்க அங்கே தானே தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஒரு பெரிய டைரக்டருங்கிற ஒரு இமேஜ் ஒன்று உருவாயிடுச்சுல. பாலு மகேந்திரான்ட்டு வந்துருக்கார். பாலு மகேந்திரா அந்த மாதிரி அடித்தது கிடையாது, கடித்தது கிடையாது, திட்டினது கிடையாது. லேசாவது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு இந்த சாய்ஸ் உன்னுடைய சாய்ஸ், இது இப்படி பண்ணு, இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி, அல்லது இன்னொரு டேக் வாங்க, இப்படி பண்ணு, ரிஹர்சல் பண்ணு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாலச்சந்தர் அடிப்பார்னு சொல்லுவாங்க. அடிப்பார்னா அவர் பல பேர் அடிச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, கத்துவார், முறைப்பார். அவர் ரஜினி சாரே முதல் படத்தில் நடிக்கும்போது அவரை பார்த்தாலே இவனுக்கு ஒரே ஒரு டைலாக் தான், அவர் பேச வேண்டிய டைலாக் என்னென்னா, பைரவி வீடு இதுதானா அப்படின்னு. அதை மட்டும் நான் 200 தடவை நான் ரிஹர்சல் பண்ணேன். அது பாலச்சந்தர் பார்த்தோன்னா
நான் வந்து பயந்து அதை பதறி போயிட்டு அதை மறந்துடுவேன். அதனால் வந்து என்ன பண்ணுவேன், ஓடி போய் ஒரு சிகரெட் பிடிச்சி கொஞ்சம் தெம்பு எடுத்துட்டு மறுபடியும் ஓடி வந்து பேசுவேன், கரெக்டாக அப்படின்னு கேட்பேன். அதாவது பாலச்சந்தர் வந்து கொஞ்சம் முறைப்பார், ராஸ்கல் தெரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரேசாக தான் இந்த முறைப்பு இது பண்ணும்போது மறுபடியும் இது பண்ணுப்பா, கரெக்ட் ரிகல்சல் பண்ணி இது பண்ணுப்போ அப்படின்பா. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த உங்களை மெருகேற்ற மாதிரி தான் அது அந்த கதாபாத்திரத்தில். பாரதிராஜ சார் வந்து நடித்து காட்டுவார். அப்படி ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு காதல் சின்ன எப்படி நீங்கள் அப்படி இது பண்ணணும், அவரே ஒரு அப்படி நடித்து காட்டுவார் பாருங்கள். அதில் நீங்கள் ஒரு 25% பண்ணாலே சூப்பராகிடும். இவங்கெல்லாமே பெரிய டைரக்டர்கள், இவங்க எல்லாமே எப்படி அந்த நடிகர்கிட்ட வேலை வாங்கணும்னு தெரியும், அந்த வேலை எப்படி வாங்கணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா 16 வயதிலே வந்து கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து உங்களுக்கு வந்து ரஜினியை வந்து காரி துப்புறாங்க, அது துப்புறாங்க, அது போய் விடலை. அப்புறம் வந்து சொல்கிறார் நல்ல துப்புமா முடியல. அப்படின்னா வேற ஒருத்தர் டேரக்டர் துப்புற மாதிரி துப்பி அங்கே வந்துருக்கும். அப்போ தான் அந்த சீன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அடிக்கவோ திட்டவோ முடியாது, அது வரணும். ஏன்னா இவங்களுக்கும் அந்த இது பண்ணணும்ல, அதே மாதிரி தான். இப்போ இதுக்கே அந்த காரி துப்பணும்னு வச்சுட்டோம்னா இதிலே வந்து பாலா படத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்று. நீங்கள் தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இப்போ அந்த சினிமாவே வேணாம் போங்கடா அப்படின்ட்டு பெரிய கும்பிடு போட்டு இதில் கோயம்பேட்டில் போயிட்டு ஒரு கடை வச்சுட்டார், வெங்காயம் பூண்டு. நான் இன்றைக்கி பார்த்தேனே என்னண்ணே அங்கே போயிட்டேன்டா தம்பி, வாடா நீ வாடா பேசலாம் தம்பி அப்படின்னு. சரி என்ன அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஜாலியான மனுஷன், எப்போ பேசினாலும் ஜாலியாக பேசுவார், நிறைய விஷயங்கள் பேசுவார். இந்த வயதான காலத்தில் எம்ஏ படித்து, சமீபத்தில் எம்ஏ படித்து அவர் அழகன் தமிழ்மணி எம்ஏ அப்படின்னு போட்டுக்குவார். அந்தளவுக்கு ஒரு படிப்பின் மேலே தாகம் இருந்து இது பண்ணார். நான் இப்போது ஜாலியாக கேட்கும்போது அண்ணா என்னண்ணே 4 வீடு நிறுத்திட்டீங்க, 4 பொண்டாட்டி விடு, 5ஆவது எப்போண்ணே அப்படிம்பேன். அடையே தம்பி 4ஆவது பொண்டாட்டிக்கு கராத்தே தெரியும்டா, வேணாம்டா விட்டுறா அப்படிம்பேன். அதாவது அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக நல்லா பேசக்கூடிய மனிதர். அவரே வந்து பாலாவுக்கு சாபம் விடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை அந்த படத்தில் நடந்தது. அதாவது அந்த படத்தில் இவர் ஒரு வயதான கேரக்டர், அவருடைய ஒய்ஃப் வந்து இவர் அடிக்கணும்னா அந்த அம்மா இப்படின்னு அடிக்குது, இப்படி அடிக்குது, அவ்வளோதான். ஓங்கி அடி அப்படின்றார் அங்கே இருந்தவர். இன்னும் சத்தமாக அடி, ஓங்கி அப்படின்னு. இந்த கொஞ்சம் அடிக்கிறாங்க. ஓங்கி அடிக்கிற அடியில் எங்கே எனக்கு சத்தம் கேட்கணும், ஓங்கி அடி அப்படின்றாரு. அடிக்கிறே இல்லை உன்னை நான் வந்து அடிக்கட்டுமா அப்படின்றாரு பாலா மைக்கிலே. இந்த அம்மா ஓங்கி ஒரு ஆறு அடிக்குது, அவர் கீழே விழுந்துட்டார். மயக்கம் வர்ற அளவுக்கு ஒரு அடி கொடுத்துருக்கு. இதுக்கு பிறகு கூட அந்த படத்தில் வந்து தாடியும் மீசையும் வச்சு ரொம்ப நாள் இருந்திருக்கார். சில பேருக்கு என்ன பண்ணுவார்னா, இந்த கெட்டப்பில் நீ எப்படியே இருக்கணும் அப்படின்பார். படம் முடிஞ்சு 6 மாதம் ஆன படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ அதுக்கான கெட்டப்பில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். வேறு படத்துலையும் போய் நடிச்சிட முடியாது. நடித்தாலும் கூட இந்த கெட்டப்பு நீ எப்படி அங்கே நடிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுவார். அது இப்படியே இருக்கணும். நீங்கள் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஒரு நடிகன் சும்மா இருக்க முடியுமா? அவன் வந்து 4 படங்களில் நடித்தா தான் அவனுக்கு காசு. அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே இருக்கணும், அதை கலையக்கூடாது. மறுபடியும் நீ 6 மாதம் கழித்து நீ எப்படி உனக்கு தாடி வந்துடுமா, மீசை வந்துடுமா அப்படின்னு கூப்பிட்டு திட்டுவார். அதனால் சில பேர் அதுக்காகவே மாதக்கணக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இவருக்கும் வந்து அந்த படத்தில் நடிக்க போகும்போது தாடி மீசெல்லாம் நல்லா பெருசாக இருந்த வரைக்கும் வந்தாச்சு, ஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து அந்த நேரத்தில் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க குடும்பத்தில் யாராவது அப்பா அம்மாவோ இறந்துட்டாங்கன்னா மூத்த மகன் வந்து நீங்கள் ஃபுல்லாக மழிக்கணும், ஃபுல்லாக மொட்டை கிட்ட அடித்து இது பண்ணிட்டு அவங்க தான் போய் கொல்லி வைப்பாங்க. அவருடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்போ வந்து இவருக்கு கேட்குறாரு இந்த மாதிரி போகணும் அப்படின்னு. இல்லை 3 வருஷமாக வச்சுருக்கிறீங்க தாடி, இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ தாடி உடனே எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் 3 வருஷம் ஆகும் அது வளர, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது. ஒரு அம்மாவுடைய இது கூட போக முடியலைன்னா அவர் சாபம் கொடுத்துட்டு போனார். போடா நீ விளங்கவே மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர். அவருடைய சாபமோ என்ன தெரியல, பாலாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த சாபங்கள். ஆனால் எந்த நடிகையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தன்ஷிகா உட்பட பல பேர் நீங்கள் பரதேசியில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் செவேர்ந்து இருக்கிற மும்பை பொண்ணுங்க எல்லாமே வந்து சுண்டி விட்டால் ரத்தம் வர்ற மாதிரி கேஸுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வெண்ணெய் நிறம் அப்படிமா அந்த மாதிரி நிறம். அவங்கள மண் எடுத்து பூசி இது பண்ணி அப்படியே கருப்பாக்கி வேதிகா, ஆமாம் வேதிகாலாம் ஒரு மண் எடுத்து பூசி இதெல்லாம் பூசி அது பொண்ணு நீந்தாலும் அவ்வளோ கலராக இருக்கும். இப்படி எதுக்கு கருப்பாக இருக்கிற பொண்ணை வச்சு நடிக்க வைங்க? அதில் தப்பிச்சது லைலா தான் நினைக்கிறேன். ஆமாம், லைலா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஓஹோ, அவருடைய ஆள் எப்போவுமே ரூமில் இருக்கும், இதில் இருக்கும், கூடவே இருக்கும். இங்கே சூர்யா இருப்பார், அங்கே லைலாவும் அவங்க 2 பேரும் இருப்பாங்க ரூமில். ஆனாலே டென்ஷன் ஆகிறதும் உண்டு ஒரு சூர்யா இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய மனம் கவர்ந்தவங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த மாதிரி பூச விடலை. சிம்ரானை கூட இது பண்ணியிருப்பார், மேக்கப்பும் இல்லாமல் அந்த இந்த பாட்டுக்கு வர சொல்லியிருப்பார் இல்லையா, பார்க்க நமக்கே பரிதாபம். ஆமாம்
இது சிம்ரன் தானா சிம்ரானோட அக்காவா நமக்கே தோணும் இல்லையா? ஒரு நடிகைன்னா மேக்கப் போட தான் வருவாங்க. அது எதுக்கு இந்த காலத்து இப்போ இருக்காங்களே பழைய அந்த காலத்து நடிகை கேட்பாங்கிறங்க. ஜெயசித்ராவை நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. 10 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 12 மணிக்கு தான் வருவாங்க வெளியே மேக்கப் போட்டு. மேக்கப் போடாமல் வரவே மாட்டோம். அதேமாரி சரோஜா தேவி 12 மணிக்கு வர சொல்லிடுவாங்க. நீங்கள் 10 மணிக்கு நீங்கள் போயிட்டு கரெக்டாக போயிடலாம் முன்னாடின்னு போனீங்கன்னா 1.5 மணி நேரம் மேக்கப் போட்டு அது பிறகு தான் உங்கள் முன்னாடி வந்து உட்காருவாங்க. ஏன்னா அந்த முகம்தானா இதுன்னு இவங்களே தெரியணும்ல. ஒரு முறை பாலு மகேந்திராவுக்கு அப்படி நடந்தது. அவர் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போனார். யார்ப்பா என்ன வேணும்? பாலு மகேந்திரா சாரை பார்க்க போவாங்க. அப்படியா, என்ன விஷயம்? அப்படியா, உட்காருங்க வருவார். போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போயிட்டு ஷர்ட் போட்டு அந்த தொப்பியெல்லாம் போட்டு வந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இது இந்த மாதிரி சில பேர் மேக்கப் போட்டால் தான் தெரியுங்கிறது வேறு கதை. ஆனால் இவர் வந்து அதாவது ஒரு ஹீரோயினாக நீங்கள் வந்து கருப்பாக இருக்கணும்னு உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு கருப்பாக இருக்கணும். இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க, கருப்பாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு இது பண்ணலாமே. அங்கேருந்து கொண்டு வந்து சக்கச்சவன்னு கொண்டு வந்து அவங்கள மண்ணை பூச வச்சு இது பண்ணி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். அது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அடிப்பார், திட்டுவார். என்ன மயிர் மாதிரி பேசிட்டு என்ன இது மாதிரி பேசுகிறோம் இல்லை. ஒரு பக்கம் அதுக்கு ஆதரவும் இருக்குது இல்லையா? அவர் வந்து அப்படி பண்ணுறதுனால தான் அந்த நடிப்புன்றது அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியுது. அதனால தான் உங்களுக்கு வந்து விருதுகள் கிடைக்குதுன்ற ஒரு ஆதரவும் இருக்க தான் செய்யுது ஒரு பக்கம். இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக நடித்து நிறைய பேர் விருது வாங்கியிருக்காங்களா சார்? பாலச்சந்தர்கிட்ட, பாலு மகேந்திரா கிட்ட. அதே அவருடைய குரு தானே பாலு மகேந்திரா. அவர்கிட்ட நடித்து தானே உங்களுக்கு 3ஆம் பிரிவுலாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? அடித்து வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. அடித்தே தேவையில்லை. நீங்கள் புரிய வைக்கிறது தானே சார். இந்த கேரக்டருக்கு இப்படி வா, இப்படி நில்லு, இப்படி பண்ணு, அவங்கிறது தான். அதை தாண்டி நீங்கள் வந்து அடித்தாதான் வரும் அழுகை அப்படிங்கிறது. சில பேருக்கு அழுகை வராது, அழவே வராது. ஒரு சில பேர் நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. பானுமதியே சொல்லியிருப்பாங்க, முதல் படத்தில் அழ சொல்லியிருப்பாங்க. எனக்கு அழவே தெரியாது சார், அழவே தெரியாது. அழ சொல்கிறா, என்ன அழுது தெரியல எனக்கு அப்படின்னு. அப்புறம் வந்து டைரக்டர் ஓங்கி ஒரு அறை விட்டாராம். எப்படி நீங்கள் அடிக்கலாம், எங்கள் அப்பவனே எனக்கு அடிக்கலை அப்படி இப்படின்னு கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் அழுகை வந்துச்சு அப்படின்றாங்க அவங்க. சில பேர் வந்து செல்லமாக வளர்த்துருப்பாங்க, அவங்களை அழுதே பழக்கம் இருக்காது. அவங்ககிட்ட நீங்கள் போய் அழ வைக்கணும் அப்படின்னா கிளிசரின் போடுறீங்க, அல்லது வேறு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஏற்றணும், அல்லது உனக்குள்ளே நீ நடிச்சுக்கோ. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்துருப்பான், உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அடித்தான் நீங்கள் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும்போது மைண்டில் வந்துட்டே இருக்கும். அது மைண்டில் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றும் போது அந்த சீனுக்குள்ளே வரும். நீங்கள் அடிச்சுட்டா மட்டும் அந்த டென்ஷனில் தான் வருவாங்க, கோவிச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு இது வந்துட்டா நடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடு தான் அது வரும். இந்த நடிகை மமிதா பைஜு அவங்க வந்து ஒரு மலையாள நடிகையாக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த படத்தில் ஏதோ ஒரு பாட்டு வில்லு பாட்டு பாடுற மாதிரியான ஒரு காட்சி. அது அவங்களுக்கு தெரியாது, அது என்னன்னே அவங்களுக்கு தெரியாத போது அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை ரிஹர்சல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பயிற்சியாளர் வச்சு ஒரு ரிஹர்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் உடனே வந்து டேக் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கு அது வரலைன்னு சொன்னது தான் பெரிய பிரச்சனையாக மாதிரி அடிச்சிருக்காரு, பின்னாடி இருந்து அடித்தார், அசிங்கமாக திட்டினாருன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வணங்கான் படமே ஆரம்பிச்சிலேருந்தே ஒரே குழப்பம் தான். ஏன்னா வந்து சூர்யாவை வந்து ஓட வச்சாரு, சம்மந்தமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்க சொன்னார், என்ன ஏதுன்னே சொல்லாமலே இருந்தாருன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த படத்துலேருந்து விலகிட்டார் சூர்யா. அது ஆரம்பத்தில் நீங்கள் சூர்யா முதல்ல வளர்ந்து வர்ற காலகட்டோட நீங்கள் எடுத்துக்கலாம் சார். நந்தால அதாவது நீங்கள் புதுசாக என்கிட்ட வந்து நீங்கள் நடிக்கிறீங்கன்னா என்ன கார்த்திக் வாடா, டே கார்த்திக் அவனை கூப்பிட்றா அவனை அப்படின்னா நீங்கள் வந்து முதல் படத்தில் ஏற்றுக்குவீங்க ஒரு பெரிய டைரக்டர். அப்படி 3ஆவது படத்தில் நீங்கள் பிரபலமான பிறகு நீங்கள் வாடா கார்த்திக்னா நீங்கள் வந்து பப்ளிக் மத்தியில் அது கூடாது. உங்களுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்தாகணும். இவரும் சரி வசந்தும் சரி. வசந்துக்கிட்ட நிறைய பேர் இந்த அவர் கூட நடித்த பண்ண ஆட்கள் ஏன் திரும்ப போகலன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சூர்யா வந்து அதுக்கு பிறகு போகவே இல்லையே. அதே மாதிரி இவர் 2 படம் என்ன பண்ணார், போகல. இவர் பிரகாஷ்ராஜ் போகல, வாடா பிரகாஷ்ராஜ் வாடா பிரகாஷ் அப்படிம்ப. அதாவது நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர் தான், அவர் பெரிய ஹீரோ, ஒரு வில்லனோ நடிகரோ இருக்கும்போது அவருக்கான ஒரு மரியாதை எப்படி கூப்பிடணும். இவர்கிட்ட அந்த பழக்கம் உண்டு. டே ஓடுறா 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 ஓடுறா, அவனை ஓட விட்றா, இவனை ஓட மாட்டேங்கிறோம். அசிங்கமாக சில நேரங்களை திட்டுவாங்க. கே.எஸ். ரவிக்குமார் வண்டலாக திட்டுவார். அவர் என்னென்னா குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே படத்தை முடிக்கணும்னு நினைப்பார். 45 நாள் இந்த ஒரு படத்தை முடித்து தரேன் அப்படின்னா 40 நாளில் முடித்து கொடுத்துருவார். ஆனால் அவருடைய இது கடன்னு முடிக்கணும். அதை ஒரு 5 நாள் இதாகும்போது 5 நாள் லாபம் தானே அது, அந்த மாதிரி பண்ணுவார். அவருடைய இது வேறு, ஸ்டைல் வேறு, கொஞ்சம் வேகமாக எடுத்து போட்டிருப்பார். ஆனால் வேணும்னா அடிக்கிறதோ திட்டுறதோ அசிங்கப்படுத்துறதோ அவர்கிட்ட கிடையாது. படத்தோட வேலை பார்க்காம நீங்கள் அங்கே பராக் பார்த்துட்டு கடலை போட்டுட்டு வந்து திட்டுவார் அவர் கே.எஸ். ரவிக்குமார். இவர் வந்து நீங்கள் வந்து
ஒரு சீனை நீங்கள் விளக்கி சொல்லலாம். நீ இந்த மாதிரி வில்லுப்பாட்டு வந்து அந்த பொண்ணுக்கு தெரியுமா, மலையாளத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வில்லுப்பாட்டுன்னா என்னன்னு இங்கே இருக்கிற நடிகர்களுக்கே தெரியாது. வில்லுப்பாட்டுன்னா எப்படி உட்காரணும், அதுக்கான இது ராகத்தோடு எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படின்னு அதை ஒரு மாதம் ரிகல்சர் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரே நாளில் போயிட்டு வில்லுப்பாட்டு இப்படி பண்ண அப்படின்னா முடியுமா? இல்லை, இந்த வணங்கான் படத்தில் இப்போ வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அது வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கருத்தும் என்னவா இருக்குன்னா, இது பிதாமகன் மாதிரியான ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அருண் விஜய் பண்ணுறது ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிதாமகன் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்குது. அதே கலர் பார்ட் 2 வச்சு. ஆமாம், அதே மாதிரியான மண்டையில் இந்த ஹேர் கலரிங்காக இருக்கட்டும், அவருடைய இந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் வந்து பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பழைய மாதிரியே இன்னும் படம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா அவர் மேலே? இல்லை, வந்து இப்போ இதுக்கான இன்னைக்கான ட்ரெண்டுக்கு அவர் வேறு மாதிரி வரல. அவருடைய ட்ரெண்டு எனக்கு இப்படி தான் தெரியும், நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற மாதிரி அவர் பாணியில் அப்படி தான் வர்றார். அவர் இப்போ இருக்கிற பாணி ஃபைட்டு ஆக்ஷன் கிக்ஷன் வேறு மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ இவருக்கு அஜித்துக்கு அப்படி தானே மிரட்டினார் சொந்த படம் இது பண்ணி, இந்த ஹேரை வந்து நீங்கள் இப்படி விட்டுட்டே இருக்கணும் 6 மாதம். அவர் அதை அந்த வேறு படங்களில் நடிக்க முடியாமல் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? அதில் தானே பிரச்சனையே வந்தது. ஆமாம், அவருக்கு அஜித் கூடயும் பிரச்சனை, அப்புறம் சூர்யா கூடயும் இப்போ பிரச்சனை, விஜய் கூட அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா நடிக்க போனால் தான் அந்த பிரச்சனை. போனால் தான் பிரச்சனை. விஜய் போனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரியாக ஆர்யா விஷால் ஆமாம் 2 பேருமே போகிறதில்ல. ஆமாம், ஆரியால் வந்து ஒரு 2 படம் பண்ணால் அதோடு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டான். போகிறோம், நான் கடவுள் பண்ணியாச்சு போகிறோம். அதுக்கு முன்னே ஒன்று பண்ணார், அது அவன் இவனோட ஆமாம் அவன் அதர்வாவும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆமாம் போகலை. கிட்டத்தட்ட எல்லா நடிகர்களுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேது வந்து சேதுவுடைய இவனுடைய பையனை வச்சு தான் ஒரு விக்ரம் பண்ணார். விக்ரம் அது வேறு சரியாக பண்ண அப்படின்னால அவரை கோச்சிட்டு போயிட்டார். 2வது வந்து அவரே விக்ரம் போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டார் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா விக்ரமுக்காக அவர் பண்ணது அன்றைக்கி வந்து காத்திருந்தார் விக்ரம், இவருக்காக பல நாள் காத்திருந்து அந்த படம் பண்ணாங்க. அது வேறு, அது வந்து ராஜா உதவி பண்ணார். அந்த படத்தோட சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்ப நாள் வச்சுருந்தார். அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டார். அதுவும் அகிலன்கிற பேரில் தான் முதல்ல அதை வந்து நடிகர் விக்னேஷ் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. விக்னேஷ் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். போகும்போது அங்கே சில நாள் அங்கே அவர் கூட இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து அவரு கூட இருந்துருக்காரு. அங்கே இருந்து அதில் கொஞ்ச நாள் வந்து அவர் பண்ணுவார்னு பார்த்தாங்க. அவருக்கு அந்த செட் ஆகலை. ஒரு வேலை அவர்கிட்ட மாட்டியிருந்தால் விக்னேஷ் அன்றைக்கே சினிமா விட்டு ஓடி போயிட்டார். வேண்டாங்க, நான் வந்து பழையபடி ஒரு பான்பரா கடை வச்சு நான் பொழிச்சிக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார். நல்ல வேலை அவர் மாட்டலை. அதுக்கப்புறம் இந்த நான் கடவுள் படத்தில் பாவனா தான் முதல்ல கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பாவனா இல்லை, அப்புறம் பூஜா வந்தாங்க. அவங்க கூடயும் ஏதோ சில இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்க. ஆமாம், இதே தான் உங்களுக்கு தன்ஷிகா இருப்பாங்க. தன்ஷிகாவும் அதுக்கு பிறகு பண்ணலையே. அந்த படத்துக்கு பிறகு அவங்களும் அந்த பரதேசியில் பரதேசியாக போயிட்டாங்க. படாத பட்டு பண்ணாங்க இல்லையா. அவங்கள வந்து அது சொல்லுவாங்க, சார் மண் எடுத்து அப்படி பூச சொல்வார் சார், இதெல்லாம் பூசிட்டு கருத்து போகணும் சார். அது வந்து மேக்கப்பில் இது பண்ணலாம், அதை மண்ணை எடுக்க தேவையில்லை. இருந்தாலும் அது பூசு, அதை பூசுறாவலை அப்படிங்கிற உங்களுக்கு சினிமாவுக்கான ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தாலும் கூட இத்தனை விருதுகள் வாங்கலாம் அப்படின்னா ஃபிலிம் வேஸ்ட் பண்ணி என்னத்தை விருது வாங்குவீங்க நீங்கள்? 1000 அடி இப்போ 15,000 அடி தேவை அப்படின்னா நீங்கள் 1,00,000 அடி வரைக்கும் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? எவ்வளோ ஃபிலிம் வேஸ்ட்டு, எவ்வளோ ரூபா வேஸ்ட்டு? அதாவது ஒரு கேரக்டருக்கு இன்றைக்கி எடுத்து முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அடித்து பிடிச்சின்னா அந்த கேரக்டர் வந்து இன்றைக்கி சரியாக வரல, நாளைக்கு போகும், இழுத்துட்டு போகும். 4 நாள் போச்சுன்னா அந்த வேஸ்ட்டு எவ்வளோ செலவு வேஸ்ட்டு? ப்ரொடியூசருக்கு தானே வேஸ்ட் ஆகுது. 4 நாளுக்கான இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து அந்த காலத்தில் 50,000 ரூபாயில் ஒரு படம் எடுத்ததெல்லாம் உண்டு. இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டிங்கே உங்களுக்கு எப்படி குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபா தேவைப்படும். 10 நாள் போச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த மாதிரி நஷ்டப்படுற அவரை வச்சு அந்த பிதாமகன் எடுத்தவர் தானே, இல்லை பரதேசி எடுத்த அந்த ஒருத்தர் செத்து போயிட்டார் சமயத்தில், ஒரு ப்ரொடியூசர் கூட ஏதோ. ஆமாம் ஆமாம் பிதாமகன். ஆமாம் பிதாமகன் எடுத்து என்ன பண்ணார் பாவம்? சம்பாதிக்க முடியல இல்லை சார். நீங்கள் வந்து ஒரு செலவு அதிகமாக பண்ணி என்னத்தை சம்பாதிக்க போகிறீங்க? இப்போ இவரை மினிமம் கேரண்டி அப்படின்னு சொன்ன பாருங்க கே.எஸ். ரவிக்குமார், அவர் என்ன சொல்லுவார்னா 45 நாளில் முடிக்கிறேன்னா 40 நாளில் முடிப்பார். 80 லட்ச ரூபாயில் முடிச்சு தரேன்னா 75 லட்ச ரூபாயில் முடிச்சு கொடுத்துருவார். அதனால தான் உங்களுக்கு கே.எஸ். ரவிக்குமாரை வந்து நம்ம சூப்பர் குட் ஃபிலிம் இது பண்ண மாட்டாங்க. அவரை ஏற்றுக்குவாங்க உடனே. அவர் ஓகே அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவருடைய குரு இருக்கார்ல விக்ரமன், அவர் ஏற்றி விட்டுருவார். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செலவு ஏற்றி விட்டுருவார். சில நேரங்களில் நைட்டு ஷூட்டிங்லாம் போகும், டபுள் பேட்டாவை மாறும், செலவுகள் ஏறும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 50 லட்சம் அப்படிங்கிறத 75 லட்சமாக போயிடும். அது இவர் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தர் டைரக்டர் வந்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை நீங்கள் காப்பாற்றி ஆகணும். அவங்க கொஞ்சமாவது அவன் சம்பாதிக்கிற மாதிரி விடணும்.
அவனை ஒழிக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறேன்னு நீங்கள் விருது வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவனை அடித்து இவனை அடித்து சீனை ரீலாக எடுத்து என்ன ஆனால் இதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்டாக இது நடிகர் சங்கங்கள்லையோ வேறு எதுவும் சங்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படலை இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்தோன்னா அதை ஒரு இப்போ நாளைக்கு போகும்போது நீ வேணாம்மா நீ நாளைக்கு நான் என்னையும் அடித்தேன்னு சொல்லுவேன்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த டைரக்டர் வந்து நீங்கள் சொல்லுவீங்க கார்த்திகேயன் அடிச்சிட்டார் சார் இந்த மாதிரி இந்த சீனில் இந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படி தான்ப்பா சொல்லுவா அப்படின்னு இவன் சொல்லுவான். இவர்கிட்ட என்னப்பா நீ எப்படி பண்ணியாம இல்லை அது சும்மா அப்படி தான் சொல்லுவாப்பா அப்படின்மா. இதை டைரக்டர்களுக்குள்ளேயே இதாகும். நாளைக்கு வேண்டாங்க என்னத்துக்கு அந்த பொண்ணு இது பண்ணுறா. அதை சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏஜென்ட் சினிமா ஏஜென்ட்லேருந்து நிறைய பேர்கிட்ட அந்த விஷயங்கள் சினிமா ஏஜென்ட்டே வச்சுருக்காங்க. என்ன எப்படி இருக்கேன்னு ஒரு தட்டுவார் இந்த நடிகை. ஒரு சாதாரண நடிகை கூட இப்படி தட்டிக்கிட்டு இப்படி நிற்பார். இப்படி கை தட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். மறுநாள்லேருந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க. கண்டினியூட்டியாக அந்த பொண்ணு அவள் ஓடி போயிட்டா சார் அப்படிம்பாங்க. டேரக்டர்களே சில இடங்களில் இல்லை இவங்களுக்காக சில இதாகல அந்த கொஞ்சம் நீங்கள் முறைச்சிட்டிங்க இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்ணு இல்லைப்பா அவள் போயாச்சு ஓடி போயாச்சு வேறு கேரக்டர் வேறு தூக்குங்க அதுக்கு பதிலாக வேறு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். சினிமாவில் இதெல்லாம் தாண்டி நீங்கள் தாங்கிட்டு வந்தாகணும். எக்கச்சக்கமான மட்டை போட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு படாத பாடு பண்ணோம். அது வந்து அந்த படம் ஓடினா தான் உண்டு. ஓடலைன்னா நீங்கள் ஓடி போயிடணும். இது வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான், திறமையான டைரக்டர் தான். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சாட்டிஸ்ட்டுங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா, அடிக்கிறது திட்டுறது இதெல்லாமே ஒரு கலைஞனுக்கு அழகல்ல. நீங்கள் ஒரு நல்ல திறமையான டைரக்டர்னால் நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க, எப்படி வேலை வாங்கணும்னு கற்றுக்குங்க, அவ்வளோதான். வேலை வாங்க தெரியாதவன் தான் என்ன பண்ணுவான், அடிப்பான் திட்டுவான் கத்துவான். ஒரு வேளை அந்த நேரத்தில் அவர் ஏதாச்சும் பூசிப்பா சாப்பிட்டுறான் என்னன்னு தெரியல. அதாவது குடும்ப வாழ்க்கையும் அவருக்கு ஒழுங்காக அமையல இல்லை. ஆமாம், விவாகரத்து ஆகிடுச்சு. அதாவது ஒரு டைரக்டர் அவனை ஒரு மனிதன் தான், அவனை ஒரு ஹீரோவும் ஒரு மனிதன் தான். அவன்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சவன் தான் சார். அன்றைக்கி இருந்த கேஎஸ்ஆர் கோபாலகிருஷ்ணன், இவர் உங்களுக்கு ஸ்ரீதரெல்லாம் பல அந்த லவ் சீனுக்கு பல தடவை அவரே செஞ்சு காட்டியிருப்பார். ஜெமினி கணேசனுக்கெல்லாம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னா அப்படியே கட்டி பிடிச்சி இப்படி நிற்பார். அவரை கட்டி பிடிச்சி இப்படி தான் கட்டி பிடிக்கணும் பாரதியை. அதே மாதிரி அவர் கட்டி பிடிச்சிருப்பார். அந்த சீனை எப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அது சொன்னால் அதை மைண்டில் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுட்டு பாதி பண்ணாலே அந்த படம் சூப்பர். இவருக்கு சொல்லி கொடுப்பார், ஆனால் திட்டி சொல்லி கொடுப்பார், அடிப்பார். அப்படின்னா நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் டைரக்டரா இல்லை யார்? கண்டிப்பாக இது ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே நீங்களே சொன்னீங்களே இவங்களை ஒரு அடி அடித்து அவங்களுக்கு ஒரு நெஞ்சில் வலிய எலும்பு அது அந்தளவுக்கு கூடாது. அதில் வந்து அந்த படம் ஓடவும் இல்லை வைங்களேன். அது என்ன படம் எடுத்தார், அது தாரத்தப்பட்ட அந்த படாத பாடு பண்ணி அதை டான்ஸ் ஆட விட்டு இது பண்ணி விட்டு அந்த பொண்ணுக்கு அந்த பெருசாக அதில் லைஃப் வரலையே, அதில் யாருக்கும் விருதும் தேவையில்லையா. அவங்கள வந்து டென்ஷன் ஆக்குனது தான் அதிகம். அந்த படத்தோட ஒரே ஒரு விஷயம் இளையராஜாவோட 1000வது படம் அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. அது எத்தனாவதுன்றது நமக்கு கணக்கு தெரியும். அதில் போடப்பட்டது 1000வது படம் தான் போட்டாங்க. இப்போ வந்து 1500 சொல்லிட்டு இருக்காரு. சரி இருக்கட்டும் விடுங்க, 2000 படமா இருக்கட்டும், நமக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல இசை வந்தால் சந்தோஷம் தானே சார். எத்தனையாவது படமாக இருந்தால் நமக்கு என்ன இருக்குது. அது 1000வது படம். அதே சமயத்தில் உங்கள் 1000வது படத்தில் வந்து ஒரு நல்ல படமாக அமையலை அவருக்கு, ராஜாவுக்கு. இவர் இப்போ பாலா நல்லா பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சார். அவர் கடைசியில் வந்து அவருக்கு தாரத்தப்பட்டு அடிச்சுட்டாங்க அந்த படத்தின் மூலம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.